ஒரு 20-25 குட்டியில் ஆரம்பிங்க. பரன் கண்டிப்பாக தேவையில்லை. கீழேயே தரையிலேயே வச்சுக்கங்க. ஒரு பேட்ச் 2 பேட்ச் நீங்கள் வந்து தரையிலேயே வச்சு வளர்த்து பாருங்க. இன்னும் ஒரு 60 நாள் இருக்கு பக்ரீத்துக்கு. பக்ரீத்துக்கோசரம் வளர்த்துட்டு இருக்கோம். பக்ரீத்துக்கு 500 குட்டிகள்னா விற்க முடியுமா சார்? வித்துடலாம் சார். 500 பத்தாதுங்க சார். நம்ம டிஎம்ஆர் போடும்போது பார்த்தீங்கன்னா மாசம் குட்டிக்கு 700 கம்பல்சரி மீதி ஆகும். செலவு போக ஒரு குட்டிக்கு 700 to 1000 வரலாம் மீதி ஆகும். மாசத்துக்கு எத்தனை கிலோ நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட்? ஜுடிப்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 கிலோ கம்பல்சரி வருங்க சார் மாசத்துக்கு. ஆமா. மயிலம்பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிலோ கம்பல்சரி வரும். உங்ககிட்ட குட்டிகள் கிடைக்குமா சார்? இதே மாதிரி குட்டிகள் கிடைக்குமா? எடுத்துக்கலாங்க. நம்ம மேச்சேரி, மயிலம்பாடி, ஆந்திரா குட்டி எல்லாமே நம்மகிட்ட எடுத்துக்கலாங்க. ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு டிவார்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பிபிஆர் போட்டாங்கன்னாவே போதும். பரங்கம்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு சார் வரும்? புதுசா ஒரு ஆள் போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சார் பிளாஸ்டிக்ல போட்டாங்கன்னா 350. விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல SLR கோட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து ஒரு 5 வருஷமா கிடாக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆந்திரால இருந்து செம்மறி கிடாக்குட்டிகளை எடுத்து பக்ரீத்துக்கு 100 நாள் வளர்ப்பு அப்படி 12 மாசம் குட்டிகள் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த குட்டிகளோட வெயிட் வந்து 35+ வெயிட் இருக்கு. பக்ரீத்துக்கு ஒரு 2 மாசம் இருக்குது. அந்த நேரத்துல ஒரு 50 கிலோ வந்துடும். பக்ரீத்துக்கும் விற்பாங்க, வேற கறி கடைக்காரங்க அவங்களுக்கும் விற்பாங்க. இவங்க தொடக்கத்துல 5 குட்டியில ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 500 குட்டி வச்சிருக்க ஒரு பெரிய பண்ணையா இருக்காங்க. இவங்க எப்படி வளர்க்குறாங்க, எப்படி சக்சஸ் பண்ணாங்க, என்ன தீவனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுக்கணும். இவங்க வந்து இந்த டிஎம்ஆர் தீவனத்தோட டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க நாமக்கல் மாவட்டத்துல. நாமக்கல் மாவட்டம் அதை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. சென்னை கூட சப்ளை பண்றேன்னு சொல்றாங்க. இந்த டிஎம்ஆர் தீவனத்தை கொடுத்து மாசம் 6 கிலோ அல்லது 7 கிலோ வரைக்கும் நல்ல வெயிட் ஏறுது இந்த குட்டிகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு. நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் இல்லாம சூப்பரா போயிட்டு இருக்கு. யாரும் வேணும்னா நாமக்கல் மாவட்டம் சுத்தி உள்ளவங்க இவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிடுங்க, இவங்ககிட்ட வாங்கிடலாம். வாங்க சாரை பார்த்து என்ன டீச்சர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சுரேஷ். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா அணிமூல் கிராமத்துல ஸ்ரீ SLR கோட் ஃபார்ம் வச்சிருக்கோம். நம்ம பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. எத்தனை குட்டியில ஆரம்பிச்சீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஆரம்பிச்சோம். அடுத்ததுல இருந்து ஒரு 20க்கு போனோம். அப்படியே 90, 100ன்னு ஒரு 500 குட்டி வரல வந்திருக்கோம். எடுத்தோடனே 500க்கு போக முடியாது. சில கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா ஸ்டெப்பா கத்துக்கிட்டு 500க்கு வந்திருக்கோம். இதெல்லாம் என்ன ரகங்கள் சார்? எல்லாமே சார் இது ஜுடிப்பி சொல்லுவாங்க, இல்லை ஒரு ஏரியால ஓங்கோல் சொல்லுவாங்க. எல்லாமே ஆந்திரா பிரீடு. பாக்குறதுக்கு மயிலம்பாடி மாதிரி தான் இருக்கும். ஆனா குரோத் வகையில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை விட ஒரு 1 கிலோ 1.5 கிலோ கூட இருக்கும். இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியில எடுத்தீங்க சார்? நான் எடுக்கும்போது ஒரு 3 மாசம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 75 நாள் ஆகுதுங்க சார். நான் ஒரு 15 கிலோவில் எடுத்தேன். ஒரு 35 மேல இருக்கு எல்லாமே. என்ன தீவனம் கொடுக்குறீங்க? 2.5 வருஷமா பாத்தீங்கன்னா டிஎம்ஆர் ஃபீட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். மாசத்துக்கு எவ்வளவு வெயிட் வருது? எப்படி வருது இது? நம்ம மயிலம்பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிலோ வரும். நம்ம ஓங்கோல்லாம் பாத்தீங்கன்னா 7 கிலோ வரலாம் வருதுங்க. மாசத்துக்கு 7 கிலோ வருங்க. கம்பல்சரி வரும். நம்ம குட்டி நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் சார். ஆரம்ப நிலையில என்னென்ன தீவனம் எல்லாம் கொடுத்தீங்க சார்? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பல வகையான பொட்டுகள் கலந்தோம், தானியங்கள் கலந்தோம். அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கி அதை ஒன்று சேர்த்து கலந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருந்துச்சு. அது இல்லாமல் குட்டியோட குரோத்தும் கம்மியாக இருந்துச்சு. அந்த கழிச்சல் வர்றது, அந்த மாதிரி காய்ச்சல் வர்றது, அந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்துட்டு இருந்தது. அப்போ நம்ம டிஎம்ஆர் ஃபீடுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த தொந்தரவுமே இல்லாமல் இருந்தது. எங்களுக்கு வேலையும் கம்மியாச்சு, எந்த தொந்தரவுமே வரல. அந்த காய்ச்சல் வர்றது, கழிச்சல் வர்றது எதுவுமே இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களுக்கு வேலையும் மிச்சமாக இருக்குது. நான் 500 குட்டி பண்ணதுக்கு காரணமே டிஎம்ஆர் ஃபீடு தான். நம்ம ஆந்திரா பீடு பூராமே உங்களுக்கு மாசம் 6 to 7 கிலோ கம்பல்சரி வெயிட் வந்துடும். மாசமே 5 கிலோ எதிர்பார்க்கலாம். இந்த குட்டிகள் எப்படி எடுத்தீங்க? எங்க போய் எடுத்தீங்க? ஆந்திரால இருந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்மளுக்கு எடுத்து இங்க இடையில வந்து நாங்க வண்டி மாத்தி எடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்ச குட்டியை செலக்ட் பண்ணி எடுத்து வந்தோம். வளர்ப்புக்குன்னா எத்தனை மாசம் குட்டிகள் எவ்வளவு வெயிட்ல எடுக்கணும் சார்? சார் ஒரு மினிமம் ஒரு 15ஆவது இருக்கணும். உயிரடைக்கு ஒரு 15ஆவது இருந்ததுன்னா தான் நம்ம வளர்த்தது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதை விட சின்ன குட்டி எடுத்தோம்னா நம்ம தீவனத்துக்கு பழக்க முடியாது. தீவனத்துக்கு அது திங்க தெரியாது. மேய்ச்சல் இருந்த குட்டினால பால் குடி இருக்கும். ஆமா, பால் குடிக்கிற குட்டியா இருக்கும். ரொம்ப இறங்கி போயிடும், வயிறு செட் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோல எடுத்தோம்னா நம்ம ஈஸியா நம்ம வளர்த்திக்கலாம். உங்ககிட்ட குட்டிகள் கிடைக்குமா சார்? இதே மாதிரி குட்டிகள் கிடைக்குமா? எடுத்துக்கலாங்க. நம்ம மேச்சேரி, மயிலம்பாடி, ஆந்திரா குட்டி எல்லாமே நம்மகிட்ட எடுத்துக்கலாங்க. சரி, இந்த குட்டிகளை எதை நோக்கி வளர்க்குறீங்க சார்? இது எல்லாமே பக்ரீத் தாங்க சார். இன்னும் ஒரு 60 நாள் இருக்கு பக்ரீத்துக்கு. பக்ரீத்துக்கோசரம் வளர்த்துட்டு இருக்கோம். பக்ரீத்துக்கு 500 குட்டிகள்னா விற்க முடியுமா சார்? வித்துடலாம் சார். 500 பத்தாதுங்க சார். ஏன்னா சிலர் வளர்க்க ஈஸியா இருக்கு, விற்க முடியல அப்படிங்கிறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுங்க சார். எடுத்தோன்னே நான் ஆரம்பிச்சு இப்போ 5 வருஷம் ஆகுது. முதல் வருஷமே நான் 500 குட்டி பண்ணதை என்னால் விற்க முடியாது. நான் படிப்படியா கொண்டு வந்திருக்கேன் 500 குட்டி. அப்படின்னால வியாபாரிங்க எனக்கு நிறைய பழக்கம் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு 500 குட்டி போயிடும். இந்த ரகங்கள் நல்லா விரும்பி வாங்குறாங்களா உங்க ஏரியால? வாங்குறாங்க சார். மேச்சேரி, மயிலம்பாடி உங்களுக்கு எல்லாமே போயிடும் சார். நம்ம ஏரியால விரும்பி வாங்குறாங்க. ரூமில் இந்த தீவனத்துல என்னென்ன கலந்துருக்காங்க சார்? இதுல அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் எல்லாமே கலந்துருக்கு சார். ஆனால் ஒரு குட்டிக்கு தேவையான அனைத்து சத்தும் இதுல இருக்கு. அப்படிங்கிறனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மட்டுமே காலையிலயும் ஈவினிங் கொடுத்துட்டு வெறும் தண்ணி மட்டும் வச்சா போதும். பச்சை தண்ணி மட்டும் வச்சா போதும். வேலைக்கு போறவங்க கூட ஈஸியா அதை பாத்துக்கலாம். காலையில ஃபீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து ஃபீட் போட்டுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுதா சார்? நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்க வீடியோலயே பார்க்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடும். மாசத்துக்கு எத்தனை கிலோ நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட்? ஜுடிப்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 கிலோ கம்பல்சரி வருங்க சார். 6 to 7 கிலோ நானே எடுத்திருக்கேன். கம்பல்சரி 7 கிலோ வரும் மாசத்துக்கு. ஆமா. மயிலம்பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிலோ கம்பல்சரி வரும். குட்டி நம்ம சந்தையில இருந்து பண்ணையில இருந்து வாங்கிட்டு வரோம். வந்த உடனே இந்த தீவனத்தை எடுக்குதுங்களா? நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் கம்மியா இருக்கும். மேட்ச்ல இருந்து வர்ற குட்டி
2 நாள்ல ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். தாயிட்டு இருந்து பிரிச்சனால ஒரு 2 நாள் அந்த ஏக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா தீவனத்துக்கு பழகிடும். இந்த ட்ரூ மில் தீவனத்தை யாராவது கேட்டா கொடுக்கலாமா சார்? சார் கண்டிப்பா கொடுக்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் என் பண்ணைக்காக எடுத்தது தான் இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்மளுக்கு growth நல்லா இருக்கனால எல்லா பண்ணைகளும் பக்கத்துல கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எங்க வேணாலும் சப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த தீவனத்தை நம்ம ஆடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், மாடுகளுக்கும் சார் கொடுக்கலாம்? ஆடுக்கு மாடுக்கு எல்லாமே கொடுக்கலாங்க. வெள்ளாட்டுல இருந்து எல்லாமே கொடுக்கலாங்க. குதிரைக்கு எல்லாமே கொடுக்கலாங்க. எல்லா குட்டிகளுக்கும் முடி வெட்டியிருக்கீங்களா சார்? ஆமா சார், பக்ரீத்துக்காக முடி வெட்டியிருக்கோம். முடி வெட்டினா கொஞ்சம் தோரணையா இருக்கும் பாக்குறதுக்கு. முடி வெட்டணும்னா எத்தனை மாசம் குட்டியில முடி வெட்டணும் சார் இப்போ நம்ம பக்ரீத் வர்றதுனால சேர்க்க 30 கிலோ வந்ததுக்கப்புறம் நம்ம முடி வெட்டி விடலாம். ஒரு 60 நாள் இருக்கு. அப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு தோரணையா வந்துடும் குட்டி பாக்குறதுக்கு. முடி வெட்டினா என்ன நன்மைகள் சார்? growth நல்லா இருக்குங்க. வளர்ச்சி முடி வெட்டினா நல்லா இருக்கும். வளர்ச்சி நல்லா இருக்கும். அழகு ஆனா நல்லா இருக்கலாம் அழகாவும் இருக்கும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இல்ல பார்க்க ஒரே மாதிரியா இருக்கும். சார். ஆரம்ப நிலை பண்ணையாளர்கள் குட்டிகளை எப்படி வாங்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா மூக்குல சளி இல்லாம இருக்கணும், வயித்தால போகாம இருக்கணும். அதுக்கப்புறம் குட்டி நல்லா நெட்டு உயரமா இருக்கான்னு பார்க்கணும். 15 கிலோ லைவ் வெயிட் இருக்கணும். அதை விட சில பேர் பாத்தீங்கன்னா பால் குடிக்கிற குட்டி 10 கிலோ குட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. எந்த ஒரு மெடிசன் கொடுத்தாலும் அதுக்கு ஏத்துக்காது. ரொம்ப பால் குட்டியா இருக்கிறனால வயத்தாலேயே போகுதுனால அதுக்கு நம்ம மெடிசன் கொடுத்து அதை ரெடி பண்ண முடியாது. கஷ்டம். 15 கிலோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மெடிசனுக்கும் அது ஒத்து வரும். நம்ம தெளிவா கொண்டு வந்துடலாம். மூக்குச்செடி உள்ள குட்டிகள் இது என்ன சார்? சளி தானே? சாதாரண சளிதான் அது. ஒரு 15 கிலோ வெயிட்ல இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப பொடி குட்டியா இருக்குன்னா அதை ரெடி பண்ண முடியாது. ரொம்ப கிறங்கி போய் அப்புறம் அது தேராத போயிடும். அதனாலதான் சில பண்ணைகளை வந்து லாஸ்ல போறதுக்கு காரணம் குட்டி தேர்வு பண்றது சரியா இல்லாதனாலதான். மினிமம் 15 கிலோவில் எடுத்தாங்கன்னா யாருமே மைனஸ் ஆக மாட்டாங்க. குட்டி அங்கிருந்து நமக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னென்ன மருந்துகள் கொண்டு வந்த அன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். தீனி போட்டு தண்ணி வச்சுட்டோம்னா போதும். அடுத்த நாள் மட்டும் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போடணும். ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னா தான் காய்ச்சல் இருக்குமா சார்? காய்ச்சல் இருக்கும், இல்லாம இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்றும் பிடிச்சி பார்க்க முடியாது. அதனால எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு அப்படின்னோம்னா காய்ச்சல் இருந்தாலும் அது ரெடி ஆயிரும். 2 நாள் கழிச்சு மறுபடியும் டிவார்மிங் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு டிவார்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பிபிஆர் போட்டாங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் வேற பெருசா எதுவும் தொந்தரவு இருக்காது. நம்ம டிஎம்ஆர் பேர் கொடுக்குறப்ப நான் சொல்றது. டிஎம்ஆர் தீவிரத்தை நான் ஏன் கொடுக்கணும் சார்? இதுல பாத்தீங்கன்னா பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இருக்கு. நம்ம பசுந்தீவனத்துக்காக வேணும்னா அதுக்கு ஒரு தோட்டத்துல ஒரு ஏக்கர் 2 ஏக்கரா போட்டு அதுக்கு 4 ஆள் வேலைகள் வச்சு நம்ம அறுத்துட்டு வரணும். இப்போ உலர் தீவனுக்கு அப்படின்னா அதை பயிர் பண்ணி அதை காய வச்சு ஒரு இடத்துல போட்டு வச்சு திரும்ப எடுத்து நம்ம போடணும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா வேலையாட்களோட செலவு அதிகம், நம்மளோட உற்பத்தி பண்ற செலவும் அதிகமா போயிடும். டிஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு. அடர் தீவனம், உலர் தீவனம், பசு தீவனம் எல்லாமே இருக்கு. சிம்பிளா நம்ம எடுத்து போட்டு வேலையை முடிச்சிடலாம். வேலையாட்கள் கம்மி, நம்மளுக்கும் வேலை கம்மியா இருக்கும். ஒரு வேலைக்கு போற ஆளுங்க கூட வந்து இது டிஎம்ஆர் யூஸ் பண்ணி ஆடு வளர்த்துடலாம். ஒரு தோட்டம் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு 10 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஈஸியா நம்ம ஆடு 200 ஆடு வளர்த்து போயிடலாம். வருங்காலத்துல இப்படித்தான் பண்ண முடியும். ஏன்னா தோட்டம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் ஆடு வளர்த்துன காலம் இருந்தது. இப்ப டிஎம்ஆர் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் வேணும் ஆடு வளர்க்கலாம். ஒரு 2 சென்ட் இடம் இருந்தாலும் அதுல ஒரு ஆடு வளர்த்தலாம். சென்னையில இருக்கேன், ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்குது, எனக்கு ஆடு வளர்க்கறதுக்கு ஆசை. கண்டிப்பா வளர்த்தலாங்க. அதுக்கு வந்து பரன் போட்டுட்டாங்கன்னா நம்ம டிஎம்ஆர் ஃபீட் இருக்குது, ஈஸியா வளர்த்தலாம். நம்ம ஒரு பொம்பளையார் கூட போகுது வேலைக்குன்னா வீட்டுல இருக்கிற ஆளுங்களே ஈஸியா பாத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் போட வேண்டியது இல்ல. 100 குட்டி ஒரு ஆளே பாத்துக்கலாம். இதுல வருமானம் எப்படி சார் இருக்குது? சார் வருமானம் போது நம்ம மற்ற உலர் தீவனம் அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து போடும்போது நம்மளுக்கு செலவு அதிகமாக போகும். நம்ம டிஎம்ஆர் போடும்போது பார்த்தீங்கன்னா மாசம் குட்டிக்கு 700 ரூபா கம்பல்சரி மீதி ஆகும். செலவு போக செலவோ ஒரு குட்டிக்கு 700 to 1000 வரலாம் மீதி ஆகும். ஒரு 100 குட்டி வளர்த்தா மாசம் 70,000 ரூபா. 70,000 பண்ணலாம் சார். இந்த டிஎம்ஆர் தீவனத்துக்கு எக்ஸ்பைரி டேட் இப்போ எவ்வளவு நாள் சார்? வாங்கி எவ்வளவு நாள்ல கொடுக்கணும்? 90 நாளுங்க எக்ஸ்பைரி டேட். 3 மாசம். 3 மாசம் சார். 3 மாசத்துல அவ்வளவு பிரச்சனை வராது. ஏதாவது எலி கடிச்சோ அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் ஆகும். மற்றபடி டேமேஜ் இல்லைன்னா எந்த 3 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. அப்போ டேமேஜ் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். வைக்கிற ரூமும் வந்து சேஃப்டியா இருக்கணும். எலியெல்லாம் கடிக்காத மாதிரி, டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துருவோம். வச்சுட்டோம்னா உங்களுக்கு 3 மாசம் தாராளமாக வச்சுக்கலாம். சென்னையில் ஒரு பண்ணைக்கு டிஎம்ஆர் தீவனத்தை கேட்குறாங்க, உங்களால் சப்ளை பண்ண முடியுமா? கொடுத்துக்கலாம் சார். அந்த வழியில் நம்ம ஆந்திராவில் இருந்தால் ஃபீட் எடுக்கிறோம். வரும்போது அவங்க அப்படியே கொடுத்துடலாம். எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க. அது பக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். சரி சார். இந்த குட்டிகளுக்கு கொம்பெல்லாம் உருவி விடுவீங்களா இல்லையா? சார் இதுக்கு வேண்டியது இல்லைங்க சார். இதுக்கு கொம்பே கம்மியாக தான் வளரும். அதனால தேவையில்லைங்க சார். நம்ம 4 பல்லு வரையில் வளர்த்துறோம் அப்படின்னா உருவி விடலாம். இப்போ தேவையில்லை. பக்ரீத்துக்கு எப்படி சார் எதிர்பார்ப்பாங்க? அவங்க எதிர்பார்க்கறது எப்படிலாம் எதிர்பார்க்காங்க சார்? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 35+ இருக்கணும் அவங்களுக்கு வெயிட். அது வந்துட்டு நம்ம ஆமா வந்துட்டு அதெல்லாம் ஒரு 8 மாசத்து குட்டியா இருக்கணும். உங்களுக்கு 8 மாசத்து குட்டியா இருந்துச்சுன்னா அவங்க குர்பானி கொடுக்கலாம். புண்ணு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் குட்டி. சார் நான் வருஷம் பூரா குட்டி இருக்கும். எப்பவுமே பக்ரீத்துக்கு இருக்கும். அடுத்த கறிக்கடைகள் கொடுக்குற மாதிரி குட்டி இருக்கும். என்ன ரகங்கள் வச்சிருப்பீங்க? எல்லாம் மயிலம்பாடி, ஒங்கோல், மேச்சேரி எல்லாமே இருக்குங்க. இந்த ஆடுகளுக்கு நோய் மேலாண்மை அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன நோய்கள்லாம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு? என்னென்ன தடுப்பூசிகள்லாம் போடணும்? ஆடுகள்னு பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் சளி காய்ச்சல் வரும். அதுக்கு என்ன மருந்து சார் கொடுக்குறீங்க? குட்டி எடுத்தோன்னே 2ஆவது நாள்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் சார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு டிவார்மிங் பண்ணிடணும். டிவார்மிங் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் பிபிஆர். ஏன்னா பிபிஆரும் ஈட்டி தான், துளுமாரிக்கு போன ஈட்டி தான்.
இது ரெண்டு தான் சார் மெயினாக பார்க்கணும். மற்றபடி பெருசாக நோய் மரணம் எதுவும் வராது. பிபிஆருக்கு ஈட்டிக்கு நீங்க என்ன பண்றீங்க? சார் வேக்சின் தாங்க சார். தடுப்பூசி தான். தடுப்பூசி தான். தடுப்பூசி ஒரு 1 வீக்ல வந்து நாங்கள் டிவார்மிங் பண்ணி 1 வீக்ல பிபிஆர் போட்டுருவோம். ஆ. பிபிஆர் போட்டு ஒரு 21 நாள் கழிச்சு அடுத்தது ஈட்டி போட்டுருவோம். வேக்சின் போட்டோம்னாவே தவிர்த்துலாம் சார். துள்ளுமாறி நோய்க்கு என்ன சார், அது எப்படி வரும் ஆக்சுவலா? சார் எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. ஆ. நல்ல ஆரோக்கியமா இருக்கிற குட்டி அப்படியே திடீர்னு கீழே விழுந்து அப்படியே இறந்துரும். ஹார்ட் அட்டாக் மாதிரியா? ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படியே 4 கால் இழுத்துட்டு அப்படியே இறந்துரும். தடுப்பூசியில கேட்டுக்கிடுமா அதுக்கு? தடுப்பூசி போட்டாவே போதும் சார். தடுப்பூசி போட்டா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. அது என்ன காரணம் சார், வரதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? சார் தீவனம் மாறுறதாங்க சார். தீவனம் அங்கே மேய்ச்சல் இருந்தது, நம்ம திடீர்னு இந்த தீவனத்துக்கு மாத்திரம். இந்த துள்ளுமாரினா இது ரொம்ப கொழுகுழுன்னு இருக்கு, நல்ல வளர்ந்த குட்டிக்கு தான் வரும்னு சொல்றாங்க. அது ஆமா எப்படி சார், உண்மைதான். அது வளர்ந்த குட்டி தான் வரும். அது எந்த சிம்டம்ஸும் முன்னாடி தெரியாது. பிபிஆர் இருந்தா கூட உங்களுக்கு வெளியில தெரியும். இது எந்த சிம்டம்ஸும் வெளியில தெரியாது. நல்லா ஆரோக்கியமா இருக்கிற குட்டிக்கு மட்டும்தான் வரும். சார் இந்த பிபிஆரோட சிம்டம்ஸ் என்ன சார்? பிபிஆர்னா என்ன? ஹெவி ஃபீவர் இருக்கும், அப்புறம் கழிச்சல் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சளி மூக்குல அதிகமா வரும். அப்புறம் வாயில உள்ள நாக்குல எல்லாம் புண்ணாயிரும். லாஸ்ட் வந்து புண்ணாயிரும். அப்புறம் எந்த ஃபீடு எடுக்க முடியாது. அப்புறம் கடைசி டெத்து தான். அதுக்கு பேர் தான் பிபிஆர். இருக்கு எப்பவுமே பிபிஆர் ஈட்டி எல்லாமே இருந்துட்டு தான் சார் இருக்கு. நம்ம வந்து கம்மியான எண்ணிக்கையில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சிரமம் தெரியாது. அதிகமான எண்ணிக்கையில் போகும்போது கம்பல்சரி ப்ராப்பராக வந்து பிபிஆர்ல வேக்சின் போட்டு வச்சிருக்கிறதா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சார் இது என்ன தொட்டி சார்? சரி, இது ஆடுகளை குளிப்பாடுறதுக்கோசமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். குட்டி வந்துச்சுன்னா ஒரு 1 மந்த் பிபிஆர்லாம் போட்டதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு டைம் குளிப்பாட்டு விட்டுருவோம். மாசம் மாசம் ஒரு டைம் குளிப்பாட்டுவீங்க? இல்லை சார், ஒரு பேட்சுக்கு 2 டைம் குளிப்பாட்டுவோம். 4 மாசத்துல வளர்த்துறோம், 2 டைம் குளிப்பாட்டிடுவோம். வெளியே ஜம்ப் பண்ணி வெளியே வராது. தண்ணி கொஞ்சம் அளவு கம்மியாக வச்சுக்குவோம். ஆனால் வெளியில் வராது. நம்ம சைஸ் வாரியாக பிரித்து குட்டிகளை வைக்கும் போது தான் அது ஒரே ஈவனான தீவனம் எடுக்கும். ஒரு குட்டி பெருசாகவும் ஒரு குட்டி சின்னதாக விட்டுருந்தோன்னா பெரிய குட்டி பார்த்தீங்கன்னா அதிகம் சாப்பிடும், சின்ன குட்டிக்கு ஃபீடு கிடைக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சைஸ் வாரியாக பிரித்து வச்சுட்டோம்னா அது க்ரோத் வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வரும். அதுக்கோசரம் சைஸ் வாரியாக நம்ம பிரித்து வச்சிருக்கோம். ஆரம்பத்தில் எத்தனை ஷெட்டு போட்டிருந்தீங்க, இப்போ எத்தனை ஷெட் ஆக்கிருக்கீங்க? சார் ஆரம்பத்தில் செட்டு சும்மா தர செட்டு மட்டும் ஒன்று வச்சிருந்தேன். அதில் மட்டும் ஒரு 5 குட்டி வாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 23 குட்டிக்கு போனோம். இது ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே படிப்படியாக ஒரு 90 ஆகணும், 100, 200, இன்னைக்கு 500ல வந்து நிற்கிறோம். வருங்கால இளைஞர்கள் தொழிலை செய்யலாமா சார்? எப்படி லாபம் இருக்குதுங்களா? சார் லாபம் இருக்கு, கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். அது எடுத்தோன்னே இப்போ நான் 500 சொல்றேன்னா இதை பார்த்து திடீர்னு எல்லாருமே 500 போடுறாங்க, எடுத்தோன்னே பரன் போடுறாங்க. அந்த மாதிரி வேண்டாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த தொழில் செட் ஆகுமான்னு பாருங்க. ஒரு 20-25 குட்டியில் ஆரம்பிங்க. பரன் கண்டிப்பாக தேவையில்லை. கீழேயே தரையிலே வச்சுக்கங்க. ஒரு பேட்ச் 2 பேட்ச் நீங்கள் வந்து தரையிலே வச்சு வளர்த்து பாருங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு லாபகரமாக உங்களுக்கு தெரியுது, உங்களால் இது பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் அதுக்கு மேலே உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எடுத்தோடனே 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி பரனை போட்டுட்டு திரும்ப எனக்கு லாபம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பண்ண முடியாது. நஷ்டம் அந்த 10 லட்சம் 15 லட்சம் போயிடும். நீங்கள் ஒரு ஷெட்டே போட்டு திரும்ப விற்கிறீங்க அப்படின்னா அது பாதி விலைக்கு கூட போகாது போயிடும். நீங்கள் தரையிலேயே வளர்த்து பாருங்க. வளர்த்து உங்களுக்கு ஓகே இந்த பிஸ்னஸ் நம்ம கண்டினியூ பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு அதுக்கு முன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஷெட்டில் நம்ம ரொம்ப முதலீடு வேண்டாம். ஷெட்டுன்னா முதலீடு அதிகம் வேண்டாம். ஆர்டர்ல தான் முதலீடு. என்னோட பழைய செட் எல்லாமே பழைய வீடியோல இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நான் கிராண்டா பண்ணிருக்க மாட்டேன். இது மீடியமான பழைய செட் தான். ஆமா, இப்ப வீடியோ தெரியுதே பழைய செட் தான். இப்ப பண்ணதுக்கும் இப்ப நான் அப்டேட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் நீங்க செட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பழைய செட் எதுல சார் போட்டிருக்கீங்க? கீழே கீத்து போட்டிருக்கேன், கீத்து தகரம் போட்டிருக்கேன். அது கீழே வந்து மரத்துல தான் அடிச்சிருக்கேன், ரீப்பர் தான் அடிச்சிருக்கேன். இப்ப போட்டுக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே பிளாஸ்டிக்ல போட்டிருக்கோம். இது எத்தனை வருஷம் ஆகுது சார்? இது மரத்துல போட்டு செட்டு போட்டு எங்களுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 வருஷம் கம்ப்ளைண்ட் இல்ல? கம்ப்ளைண்ட் இல்ல, எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. அதுவும் நல்லா லைஃப் வருது. அதுக்கப்புறம் புது செட் புதுசா போட்டு இது 1 வருஷம் ஆகுது. இப்ப இது போட்டிருக்கேன். பரன்கம்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு சார் வரும்? புதுசா ஒரு ஆள் போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சார் பிளாஸ்டிக்ல போட்டாங்கன்னா 350 ரூபா கம்பல்சரி வரும் சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 350 ரூபா வரும். பரனுக்கு மட்டும் ஷெட் இல்லாம பரனுக்கு மட்டும் மற்றதெல்லாம் அது வேற தனி செலவு. ஆமா, அதெல்லாம் தனி. ஒரு 700 ரூபா to 750 ரூபா வந்துருங்க. சோ டோட்டலா எல்லாமே பண்ணும்போது இது நீங்களே பண்ணீங்களா இல்ல ஏஜென்ட் யார் மூலமா? இல்ல, இது நானா எங்க ஆளுங்க வச்சு நானா பண்ணிட்டேன். வந்து பிளாஸ்டிக்ல 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 10 வருஷம் நான் பண்ண எல்லாமே நான் பார்த்துருக்கேன். 10 வருஷம் ஆனது ஒன்றும் இல்லை. இந்த ரேம் போகிறது மட்டும், இந்த வெயில் இருக்கிறத மட்டும் ஒரு 4-5 வருஷத்துல போயிடும். வெயில் கிடக்கிறது உள்ள இருக்கிறது வந்து ஒன்றும் ஆகிறது இல்லை. எவ்வளவு உயரம் சார் இது? கீழே அடியில எவ்வளவு உயரம் கொடுத்து? நான் 6 அடி கொடுத்துருக்கேன் சார். அப்பதான் ஓரளவுக்கு காத்தோட்டம் இருக்கும். நம்ம உள்ள போய் புழுக்கு அல்றதுக்கும் ஒரு ஆள் போயிட்டு வர ஃப்ரீயா இருக்கும். கீழே காத்தோட்டமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கீழே இந்த அமோனியா கேஸ் வந்து மேல வராம இருக்கும். மேல வந்து பாதிக்காது, மேல குட்டிகள் பாதிக்காம இருக்கும். அதனால கண்டிப்பா 5 to 6 அடி உயரம் வச்சுக்கணும். கழிவு அல்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஆள் உள்ள தாராளமா உள்ள போய் வரலாம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி கழிவு இருக்குது ஆல்ரெடி. எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அந்த கழிவு அள்ளுவீங்க? நான் ஒரு 2 மாசம் to 1.5 மாசத்துக்கு ஒரு டைம் அள்ளிடுவோம். இதை எப்படி சார் சேல்ஸ் பண்ணுவீங்களா? உங்க பண்ண நம்ம தோட்டத்துக்கும் போட்டுக்கிறோம். அப்புறம் வெளியில வந்து அந்த கேட்டாங்கனால அவங்களுக்கு கொடுக்குறோம். சேல்ஸுக்கு இது எப்படி எடுக்கிறாங்க சார்? கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க சார்? கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க. எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் 4000 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. டெய்லர் வந்து 4000 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்துல இப்ப இருமாட்டு கேரளா அங்க வெளியே அனுப்பி? ஆமா, கேரளா, ஊட்டி அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாமே இதுல இருந்து வர்றது எல்லாமே காசு தான். ஒரு 100 குட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 மாசத்துல ஒரு ஆள் சம்பளத்துக்கே வந்துடும்.
அந்த கழிவுல சம்பளம் ஒரு கிடைச்சிடும். ஆள் சம்பளத்துக்கு அது வந்துடும். சிலதுல நீங்க கோழி விட்டுருக்கீங்களா கீழே? சார் அது ஒரு அடிஷனல் வருமானமா வரட்டுமே அப்படின்னா நாட்டுக்கோழி விட்டுருக்கோம். அது முட்டைக்காக வச்சிருக்கோம், கறிக்காகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சார் இதுல சைடுல கம்பி கொடுத்துருக்கீங்களா? கம்பி வந்து ஒரு ரூபாய் உரசாத ஆடுகள். சார் ஒரு சில ஒன்றும் ஆகாது சார், அது குத்தாது, வலுவலுப்பாக தான் இருக்கும். அதனால அந்த ஃபென்சிங் கம்மி தான் அது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இது கீழே வந்து தர கொடுத்துருக்கீங்க, சிமெண்ட் இது காலோ பிளாக்ஸ் இது ஒண்ணு இல்லையா சார்? சார் இது கீழே மண் தரையா இருந்தால் பழைய செட்டில் வச்சிருந்தோம். மழை காலத்துலலாம் கீழே இறக்க முடியறது இல்லை. அதனால ஒன்று மேலேயே இருக்கிற மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கல, அதனால வந்து இந்த டைம் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் மேல இருந்து கீழே இறக்குவீங்க சார்? 2 டைம் வந்து காலையில் ஈவினிங் கொஞ்ச நேரம் 1 hour கீழே வச்சிருப்போம். மத்தியானம் மட்டும் ஃபீடு போட்டோன்னே மேலே ஏற்றி விட்டுருவோம். என்ன காரணத்துக்காக கீழே இறக்குறீங்க சார்? அது மேலே உள்ளேயே இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. அது மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். மைண்ட் ஃப்ரீயா இருக்காது. இங்க கீழே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கும். இருக்கிறனால கம்மன் இருக்கு, இல்லைன்னா சுத்தி நல்லா விளையாண்டுட்டு இருக்கும். கீழே இறக்குனா கால் வளையாதுன்னு சொல்றாங்க, அது எப்படி சார்? அது உண்மைதான். மேல ஒரே இடத்துலயே இருக்கிறதுக்கும் கீழே வந்து கொஞ்சம் சுத்தி நல்லா விளையாண்டு போறதுக்கும் கால் வளையாம இருக்கும். மேல பார்த்தா நாங்க பக்ரீத்னா 5 மாசம், கறிக்குட்டினா 3.5 மாசம் 3 மாசம். எது சார் லாபமா இருக்குது ஓரளவுக்கு? சார் ரெண்டுமே லாபம் தான் சார், ரெண்டுமே. பக்ரீத் டைம் சில பேர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் கிடைக்காது. கடைசி 2 வருஷமா பக்ரீத்துக்கு ஒழுங்கா விலை கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட். போன வருஷம் ஓரளவுக்கு இருந்துச்சு, அதுக்கு முதல் வருஷம் விலை கம்மி. அதுக்கு முதல் வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணையால வந்து குட்டியை சேல் பண்ண முடியாம கண்டிஷன் இருந்தாங்க. சார் ஒரு மாசம் முன்னாலே கிட்டத்தட்ட வித்துறணுமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வாங்கிடணும். பக்ரீத் டைம்ல குட்டி எடுப்பாங்க. அட்வான்ஸ்னாலும் ஒரு 500-1000 நிறைய வியாபாரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாமளும் அதை நம்பி வாங்கிடுவோம், சரி வந்துருவாங்களா அப்படின்னு. நான் கண்டிப்பா அவங்களுக்கு இப்ப நம்ம கிடைச்ச ரேட்டை விட ஒரு 10 ரூபா கம்மியாக கட்டினா அங்கே போயிடுவாங்க, நம்ம வர மாட்டாங்க. அட்வான்ஸ்னா குட்டிக்கு 1000 ரூபா வாங்கிடணும். ஒரு குட்டிக்கு 1000 ரூபா? ஒரு குட்டிக்கு 1000 ரூபா. நீங்கள் ஒரு குட்டி இருந்தாலும் 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிருங்க. அவங்க 1 லட்ச ரூபா விட்டுட்டு போக மாட்டாங்க, கம்பல்சரி வந்துருவாங்க. அதனால குட்டிக்கு 1000 ரூபாயாவது மினிமமாக நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிடணும் பக்ரீத்னா. மற்ற கறி டைமில் வந்து இவங்கன்னா இன்னொரு 10 கிட்ட மாற்றிடலாம். பக்ரீத் டைமில் மட்டும் அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நல்ல விலைக்கு கொடுத்துடலாம். ஆடு மாடு இல்லாததான் அடைமலைக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா ஆடு மாடு இருக்கிறவன் தான் இன்னைக்கு உண்மையான ராஜா. டிஎம்ஆர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம், மாட்டு பண்ணைக்கு. நம்ம முழுக்க வந்து டிஎம்ஆர் மட்டுமே கொடுத்து வளர்த்தக்கூடியதுதான் இந்த மாடுகள் எல்லாமே. அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு கலப்பு தீவனமா நமக்கு கிடைச்சிருது. இதுக்கு உண்டான ரிசல்ட்டை நீங்க பாக்கணும்னா ஆடுகளுடைய நீங்க தோற்றத்தை பார்க்கலாம். இதுல பசுந்தீவனம், வரத்தீவனம், கலப்பு தீவனம், ஊட்டச்சத்து, இது எல்லாமே நமக்கு கலந்த ஒரே ஒரு கலவையா ஊட்டச்சத்து தீவனமா கிடைக்குது. இதை நமக்கு கொடுக்கும்போது நல்ல பால் கொடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்குது. ரேட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா தீவனத்தோட இது ரேட்டு மிகவும் குறைவான விலையில கிடைக்கக்கூடியது. 1 கிலோவே பாத்தீங்கன்னா நமக்கு 22 ரூபா நமக்கு கிடைச்சிருது. மற்ற தீவனங்களை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இது மாதிரி தனித்தனியா நம்ம தீவனங்களை வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒண்ணு மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்கு. இது கொடுக்கிற போது அது மாட்டுக்கு உண்டான ஊட்டச்சத்து அனைத்தும் சரிவிகிதமா கிடைச்சதுனால நல்ல பாலுடைய திறன் அதிகரிக்குது. அதே போல பாலுடைய குவாலிட்டி அதிகமா இருக்குது. அப்ப நமக்கு 2 விஷயம் தான் நமக்கு மெயினா இருக்குது. ஒரு ஃபார்மருக்கு முக்கியமான விஷயம் பால் அதிகரிக்கணும், அதுல உள்ள குவாலிட்டி அதிகமா இருக்கணும். அப்பதான் சொசைட்டில ஊத்தும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த பலன் கிடைக்கும், பயன் கிடைக்கும். நமக்கு அது பயன் கிடைக்கும். சில பேர் வந்து நிறைய விஷயம் சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நிறைய தீவனங்களை வாங்கி போட்டுட்டு அது கடைசியில பருவத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப மன உடைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு மாட்டை நம்ம ஒரு 80,000க்கோ 90,000க்கோ வாங்கிட்டு பருவத்துக்கு வராத சமயத்துல அதை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த மாதிரி சூழ்நிலை கூட நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம டிஎம்ஆர் வாங்கி போடும்போது 20 நாள் அந்த மாட்டுக்கு கொடுக்கிற போது அது ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா வரக்கூடிய பருவத்துக்கு வந்த மாடு நிறைய மாடு நாங்க பாத்துருக்கிறோம். அது கஸ்டமர் இடத்துல நம்ம ஃபீட்பேக் எடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்து நமக்கு நல்ல ஒரு பூர்த்தியா அடைகிறது. நமக்கு பசுந்தீவனம், வரத்தீவனம், கலப்பு தீவனம், ஊட்டச்சத்து, இது எல்லாமே உள்ள வந்துருது. அப்ப மாட்டுக்கு கிடைக்கும் சத்து நல்லா கிடைச்சிருது. பசுந்தீவனமா நமக்கு மக்காச்சோள சைலேஜ் யூஸ் பண்றோம். வரத்தீவனமா வைக்கோல், கடலை கொடி கொடுக்குறோம். கலப்பு தீவனமா பாத்தீங்கன்னா நமக்கு பலதானிய குருணை, மக்காச்சோளம், கோதுமை, சோயா, புண்ணாக்கு, இதெல்லாம் நம்ம பாரம்பரிய பழைய காலத்து ஆட்கள் ஆட்டி ஊத்தின விஷயம். அதை நம்ம இப்ப மறுபடியும் தீவனத்துக்குள்ள கொண்டு வந்து பூத்திருக்கிறோம். அப்ப அதுவும் நமக்கு ஈஸியா கிடைச்சிருது. ஊட்டச்சத்துக்களா பாத்தீங்கன்னா நமக்கு மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், கால்சியம் பவுடர், தாதுப்பு, இந்த விஷயத்தையும் நமக்கு பைபாஸ்பேட், இதையும் நம்ம உள்ள கொண்டு வந்ததுனால அப்ப மாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சதுனால நமக்கு தேவையான தரமான பாலும் கிடைச்சிருது, ஆரோக்கியமான பசுகளும் நமக்கு கிடைச்சிருது. அடுத்த கண்ணுகளுக்கு வரும்போது அது கண்ணு நல்லா தரமானதா நமக்கு வரக்கூடியதா இருக்குது. அதுக்கு உதாரணமா நீங்க அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய நம்ம கண்ணுகளையும் பார்க்க முடியும். நம்ம சார் நீங்க ஒரு HF மாட்டு பண்ணை பற்றி சொன்னீங்களா? ஆமா. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம ஒரு பண்ணையில கொடுத்த போது அவங்க எந்த ஒரு பண்ணை சார்? அது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல உள்ள ஒரு பண்ணை. அங்க நம்ம குடுக்கிற போது ஆமா ஹெச்எஃப் மாடு தான். அது ரெகுலரா அவங்களுக்கு கண்ணு போட்டு 1.5 மாசமா வந்து 15 லிட்டர் தான் அந்த மாடு பால் எடுத்துட்டு இருந்துச்சு. அவங்க நமக்கு இதை போய் குடுக்கிற போது, சார் இவ்வளவு தீவனம் போடுறேன் நானு, எனக்கே மாடு பால் வரல, நீங்க இந்த சின்ன பேக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுல எப்படி சார் பால் வருதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே டெய்லியும் அந்த பாலுக்கு உண்டான ரேஷியோவை கொடுத்து வித்தின் 10 நாள்ல அந்த 15 லிட்டர் கறந்துகிட்டு இருந்த மாட்டை 25 லிட்டர் பால் கொண்டு வர முடிஞ்சது. உண்மைதானா? அதே உண்மைதான். லோவ்ல இருந்த ஃபேட் எசன் அப்ப ஹை லெவலுக்கு கொண்டு வந்தோம்.
டிஎம்ஆர் மூலமா சாத்தியமானது. பல தீவனங்களை வாங்கி போட்டு பயனடைக்கலாம், மாடு நல்லா வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க விவசாயிங்க. இதனால வந்து அவங்களுடைய செலவு தான் அதிகமாகி போயிட்டு இருந்தோம். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. பண்ண லாஸ்ட்ல போற வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் மாடு வளர்த்துறது, அது மாட்டுல என்ன இருக்குன்னு கேள்வி வரக்கூடியது அந்த சூழ்நிலை தான். அவங்களோட என்ன மாடு நல்லா இருக்குன்னு சொல்லிதான் நிறைய பேர் தீவனத்தை வாங்கி போடுறாங்க. ஆனா அது என்ன இருக்குதுங்கிறது அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் தான். நம்ம வந்து ட்ரூமில் டிஎம்ஆர் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா இதுல அனைத்து ஊட்டச்சத்துகளும் ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால மாடும் ஆரோக்கியமா இருக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய கன்றுகளும் ஆரோக்கியமா இருக்குது, கொடுக்கக்கூடிய பாலும் தரமா இருக்குது, அதுல இருக்கக்கூடிய ஃபேட்டேஷனப்பும் அதிகமா இருக்குது. இதனால எல்லா பயனும் ஒருங்கிணைந்து வரக்கூடியதுதான் நம்ம ட்ரூமில் டிஎம்ஆர். சார், உங்க 22 ரூபா அந்த டிஎம்ஆர் தீவனத்தை கொடுத்தா ஏன் பண்ண லாபத்துல போகுமா? இதுதான் உறுதி, இதுதான் உண்மை. ட்ரூமில் டிஎம்ஆர் பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு சிரமம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். குறைஞ்ச விலையில நமக்கு ட்ரூமில் டிஎம்ஆர் கிடைக்கும். தமிழ்நாட்டுல இதான் குறைஞ்ச தீவனமா சார்? ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில. ஆமா, நீங்க எந்த தீவனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லா தீவனத்திலையும் ஓகேங்களா, எல்லா தீவனத்தையும் வாங்கி போட்டு இதுல வந்து கறந்துரும், அதுல கறந்துரும் சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு இதா ஆட் பண்ணிட்டு தான் போறீங்களோ ஒழிய, சோ ஒரே இதுல தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அது ட்ரூமில் டிஎம்ஆர் மட்டும் தான் முடியும்.